வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து ஒரு 20 நிமிஷம் காரில் வேற ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ளூபெர்ரி காடுன்னு சொல்கிறது. அது அங்கே போய் நாங்கள் பழங்கள் ப்ளூபெர்ரி பிடுங்கலாம். அங்கே வேறு ஆக்களும் வந்து பிடுங்குறது, வேறு நாட்டு ஆக்கள், இப்போ தாய்லாந்து, வியட்நாம்ஸ் அப்படியான ஆக்களும் நுஸ்கங்களும் வந்து பிடுங்குறது. ஓகே, நான் இப்போ அந்த காட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். நான் காட்டுறேன், போன பாருங்க. அந்த காடு இவ்வளவு ஒரு பெரிய காடுண்டு. இப்போ நிலத்தோடு தான் அந்த ப்ளூபெர்ரி பழ குட்டி குட்டியாக தான் இருக்கும். நாங்கள் போயிட்டு காட்டுறேன். மற்றது இப்போ அந்த மேலே கொஞ்சம் நோர்வே வந்து மேலே பிரதேசம் தானே, அது அந்த காடுகளுக்குள்ள கொஞ்சம் மேலையில் ஏறியது தான் போகணும். கொஞ்சம் களைப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்ல வெதர், வெயில் இருக்குது. ஹியோர் இடம்னு சொல்கிறது இங்கே. அது வந்து தமிழில் பனி சறுக்கல் விளையாட்டுன்னு சொல்கிறது. அந்த விளையாட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் கூட அந்த பாருங்க, இந்த ரோட்டுகள் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் காட்டுறேன் பாருங்க, இந்த ரோட்டுகள் விடுதிகளுக்குள்ளால தான் அந்த விளையாட்டு விளையாடுறது. இது விண்டர் டைமில் தான் கூட அதை விளையாடுவாங்க இங்கே நோர்வேல. அது நோர்வேல பாப்புலரான விளையாட்டுண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மேலே தானே ஏறி போகணும், ஏறி நடந்து போய் கொஞ்சம் களைப்பாக இருக்கும். கொஞ்சம் ஏறி போகத்தான் நாங்கள் நடுக்காட்டுக்கிட்ட போகணும். நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். நாங்கள் மேலே மேலே ஏறி போகிறோம் இந்த ரோட்டால். வாடாமல்லியா? ப்ளூபெர்ரி பழம் இந்த செடி. இந்த இதுலேயும் இருக்குது இந்த பழங்கள். இதில் பழக்கையில் பார்த்தீங்கன்னாங்க சிவப்பாக இருக்கு. பாருங்க பழம். கதைச்சு நிறைய பழங்கள் இருக்குது. இப்படியே ஃபுல்லாக சின்ன சின்ன பழங்கள், நேச்சுரலான பழங்கள். கடையில் வாங்குறத விட இது நல்ல பழம். சம்மர் டைமில் வந்து இப்படி பிடுங்கி கொண்டு போனால் அந்த சம்மர் ஃபுல்லாக வச்சு பாவிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்.
இங்கே பாருங்க இதான் அந்த பழம் கடையில் வாங்குகிற பழம் பெருசாக இருக்கும். இது வந்து நல்ல இங்கே உள்ளுக்குள்ளே எப்படி பாருங்க என்ன கலர் ரெண்டு. இதுதான் நல்ல பழம், காட்டில் விளையிற பழம் தான் நல்ல பழம். பாருங்க இதுதான் மரம், இந்த இப்படி தான் இருக்கும் ப்ளூபெர்ரி பழம். இப்படி இந்த இது ஃபுல்லாகவே இருக்குது, அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ இந்த முறை கொஞ்சம் பழங்கள் குறைவு. இங்கே நார்மலாக இந்த எங்கள் இடத்துல கொஞ்சம் சமரும் குறைவு மாதிரி, கொஞ்சம் நல்ல வெதர்கள் இல்லை, ஒரே மழையும் காற்றும் இதுவுமாக தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் பழங்களும் குறைவு இந்த முறை. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே போக போக இன்னும் நல்ல பழங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே மேலே போவோம், ஏறி மேலே போக நிறைய பழங்கள் இருக்கும், பார்ப்போம். நீங்கள் பாருங்க இது நீங்கள் நத்தூள் எவ்வளோ நல்லா தெரியுமா? டூர் போகலாம் காடுகளுக்கு. நைஸ். நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த காட்டு ரோட்டுகளில் அப்படியே நடக்கிறதுக்கு நல்ல இடம் இது. இந்த அப்படியே ரோட்டு காட்டுக்குள்ளே அப்படியே ரோட்டுகள் போட்டு இது வந்து அப்படியே வளைச்சி அப்படியே காட்டை சுற்றி ரோட்டுகள். பாருங்க இந்த ரோட்டு இப்படி பிரியுது, இப்படி இது இந்த பக்கத்தாலையும் போகலாம், இப்படி போகலாம். அப்படி இங்கே பாருங்க இது வந்து இந்த காட்டுக்குள்ளேயே டெல்த் அடித்து பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள், யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாம் ப்ரோக்ராம்கள் செய்கிறது. அந்த பிள்ளைகள்லாம் போகுது. அப்படியே எல்லா பக்கத்தாலையுமே இந்த ரோட்டுகள் போட்டு வச்சிருக்குது, காட்டுக்கு இடையில அப்படியே ரோட்டுகள் போட்டு வச்சிருக்குது. இந்த இதுதான் வந்து ஸ்கீ ஓடுற இடம். இது வந்து இப்போ தமிழில் பனிச்சறுக்கல்னு சொல்கிறது, பனிச்சறுக்கல் விளையாட்டுண்டு. அது இந்த இடத்துல தான் நடக்கிறது. இதில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த காடை ஃபுல்லாக சுற்றி நான் அந்த காட்டின ரோட்டுகள் எல்லாம் இருக்குது தானே, அதுகளால் தான் அந்த விளையாட்டு அப்படியே ஓடி போவினோம். நல்லா இருக்கும். வின்டர் டைமில் தான் நீங்கள் அந்த விளையாட்டு இதில் நடத்துவினோம். நிறைய நோஸ்காக்கள் வந்து இதில் இருந்து ப்ரோக்ராம்கள் செய்து, நிகழ்ச்சிகள் செய்து தான் போடுறது. சின்ன பிள்ளைகளையும் இந்த இடங்களுக்கு கூட்டி கொண்டு வர்றது. நானும் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு முதல். அதான் இந்த காடில் பாருங்க, அங்கே அப்படி எவ்வளோ பெரிய காடுண்டு. ஓகே, இப்போ நாங்கள் பழமெல்லாம் பிடுங்கிட்டு வீட்டை போய்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சரியான டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். இது ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான வீடியோ கூட. இப்படியான அந்த காடுகளுக்குள்ளே போய் இப்படி நடந்து இப்படியெல்லாம் செய்ய நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ பழம் பிடுங்கி கொண்டு வந்திருக்கிறோம்ண்டு. இவ்வளோ பழமும் இன்றைக்கு நாங்கள் போய் பிடுங்கி கொண்டு வந்தது. நல்ல பழம். இந்த வடிவானில் நீட்டாக கழுவிட்டு இதை ஒரு சின்ன பையலுக்குள்ள கணக்காக அடிக்கக்கூடிய அளவில் எடுத்து போட்டு வச்சா அப்படியே பழுதாகாது. டீப்ரிசரில் வச்சா பழுதாகாது. அப்படியே நாங்கள் இப்போ அந்த ஸ்மூதி அந்த பழச்சாறுகள் அடிக்கிற டைமுக்கு எடுத்து போட்டு அடிக்க நல்லா இருக்குங்க. இப்படி சும்மா இப்படி எடுக்கவே பாருங்கள் என்ன கலர் அண்டிங்க, நல்ல ஒரு பர்பிள் கலரில் வேறு. இதுதான் நல்ல பழம். இங்கே பாருங்கள் இப்படி பையலுக்குலாம் போட்டு வடிவாக கழுவிட்டு இப்படி ஒருக்கா அடிக்கக்கூடிய அளவில் எடுத்து வேறு பழமும் இதோட வேறு ஆரஞ்சுகள் வேறு பழங்கள் சேர்த்து இதை அப்படியே எடுத்து நாங்கள் உடனே அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா ஈஸியாகவும் இருக்கும்.
ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.